ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸ் முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ வந்திருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 டெஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 700 டெஸ்ட் வந்து ஃபைனல் கிடையாது, இன்னுமே நிறைய டெஸ்ட் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 1000 டெஸ்ட்டுக்கு மேலேயே வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன டெஸ்ட் எல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், இப்போ இருக்க லேட்டஸ்ட் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்பவும் போல் நம்ம ஆப்பில் போய் டைரெக்டாகவே இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ஆப்பில் போனீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்டு கான்ஸ்டபிள் டெஸ்ட்னு இருக்கும். ஸோ எஸ்ஐ கான்ஸ்டபிள் இவங்க தனித்தனியாக நீங்கள் வந்து டெஸ்ட் பேக் வாங்க வேண்டாம். எஸ்ஐ அண்டு கான்ஸ்டபிள் ரெண்டு பேரோட டெஸ்ட்டையுமே ஒரே இதில் ஒரே பேட்ச்லேயே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் டெஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எஸ்ஐக்கு தனி ஃபோல்டரில் டெஸ்ட் இருக்கும், கான்ஸ்டபிளுக்கு தனி ஃபோல்டரில் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைம்லையும் டெஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் 700ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐக்கு இது வரைக்கும் நாங்கள் 450 டெஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம், கான்ஸ்டபிள் ஒரு 250 டெஸ்ட் கிட்ட வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இன்னுமே டெஸ்ட் வந்து ஆட் ஆகும், இதுலயும் சரி இன்னும் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. சோ இப்போ நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா இருக்க டெஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டா போட்டுட்டு அதுலயே நீங்க வந்து அனலைஸ் பண்ணிடலாம். எப்படி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்பில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐயோட டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டென்ட்டில் போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து சாம்பிள் டெஸ்ட், அதாவது ஃப்ரீ டெஸ்ட் ஏதாவது அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த 542 டெஸ்ட்டில் ஃப்ரீ கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டுனாலும் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரியல் எக்ஸாமில் எப்படி டெஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் டெஸ்ட் கொஷின்ஸு, அதோட பேட்டர்ன் எல்லாமே, இன்டர்ஃபேஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி கான்ஸ்டபிளில் ஒரு 3 ஃப்ரீ கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைனல் கிடையாது, இன்னுமே எக்ஸ்ட்ரா டெஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே டெஸ்ட் எடுத்துட்டு இதுலேயே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி அனலைஸ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். சாப்டர் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லாமே டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், உங்களோட லேப்டாப்லையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மொபைலில் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் போயோ இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையோ ஆப்போட லிங்க் இருக்கும், அதை வச்சு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இது நியூவாக வந்திருக்க ஸ்டூடெண்ட், ஆல்ரெடி நான் ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து டேரெக்டாகவே டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரையும் நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஓகேவா? ரெண்டாவது என்ன பண்ணணும்னா லேப்டாப்பில் டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு web.classplasapp.com போகணும். நீங்கள் web.classplasapp.com போங்க. அதில் போயிட்டு ஆர்கனைசேஷன் கோடு கேட்கும். ஸோ ஆர்கனைசேஷன் கோடு வந்து BQJJE. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு OTP வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் லேப்டாப்பில் லாகின் பண்ணிவிட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு அதை வந்து அனலைஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இது வந்து அட்மின் பேஜுங்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஆர்பிஎஃப் எஸ்ஐயோட ஃபுல் டெஸ்ட். ஓகேவா? ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஐயோட டெஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட்டில் இந்த ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். லாங்குவேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ்னு நிறைய லாங்குவேஜஸ் வரும். நீங்கள் என்ன லாங்குவேஜில் அட்டன் பண்ண போகிறீங்களோ அந்த லாங்குவேஜையும் இது பண்ணிவிட்டு ரியல் எக்ஸாம் எழுதுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இப்போ நான் எல்லா பேஜையும் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால சின்னதாக இருக்குது, நீங்கள் ஜூம் பண்ணி பெருசானாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பெரிய ஃபாண்ட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மேக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நான் வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் சின்னதாக வச்சு எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ தான் எல்லா பேஜுமே கவர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பெரிய சைஸ்னாலும் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதில் இங்கே சைடில் இருக்க நம்பர் வந்து நீங்கள் எந்த கொஷினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறதுனால இதில் வந்து 50 கொஷின் இருக்கும். அடுத்த செக்ஷன் மேக்ஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து 35 கொஷின் இருக்கும்.
அடுத்த செக்ஷன் ரீசனிங் போயிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு 35 கொஷின். எந்த கொஷினுக்கு எப்போனாலும் போயிட்டு வரலாம். மேடம் நான் ஃபஸ்ட்டு கொஷின் தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணுமா, ரெண்டாவது கொஷின் தான் அட்டன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு ஈஸியான கொஷின் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மாடரேட்டு, அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டு. ஸோ எந்த டைம்லனாலும் எந்தெந்த கொஷின் போகணுமோ அதை வந்து போயிட்டு வந்துடலாம். ரியல் எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச்லேயே ரெடி ஆகிடலாம் ஒரு எக்ஸாமுக்கு. இப்போ இது இங்கிலீஷ் மீடியமுக்கு. சப்போஸ் நீங்கள் தமிழில் தான் டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கேட்கும் போதே தமிழ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சைடில் வந்தீங்கன்னா வியூ இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்த மாதிரி மராத்தி, பெங்காலி, இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் நீங்கள் தமிழில் தான் எழுதுவீங்க. மோஸ்ட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று இங்கிலீஷ் இல்லை தமிழில் தான் எழுதுவீங்க. ஸோ தமிழை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே எதில் ஓப்பன் ஆகும்னா தமிழில் ஓப்பன் ஆகிரும். ஓகேவா? ஸோ அதே கொஷின் தமிழில் ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தமிழில் ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழில் ஓப்பன் ஆகும். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் டெஸ்ட் மேக் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ எதுக்காக இவ்வளோ நாள், ஏன்னா லாஸ்ட் மந்த்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்பிஎஃபோட டெஸ்ட் பேட்ச் வந்து கேட்டாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவோம், பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். எதனால், எந்த ஒர்க்குன்னா இங்கிலீஷுக்கு கொஷின் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. எதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக உட்காந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலையே இங்கே இருக்கிறது. இங்கிலீஷ் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அது ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இருக்க பேட்டர்னில் தான், இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டில் தான் கொஷின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை அட்டன் பண்ணிவிட்டு இதை வந்து அனலைஸ் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர், இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் ரீட் பண்ணுறீங்க, இதுக்கான ஆன்சர் என்னவோ அதை சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லா கொஷினும் முடிச்சதுக்கப்புறம் அந்த 120 கொஷினும், அதாவது டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் இருக்கும். டைமர் வந்து சைடில் ஓடிட்டு இருக்கும். 1.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தாலும் கொடுக்கட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காகவே டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிட்டு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, எத்தனை கொஷின் தப்பாக போட்டிருக்கீங்க, உங்களோட ரேங்க் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல எவ்வளோ கொஷின் விட்டுருக்கீங்க, உங்களோட வீக் ஏரியாஸ் என்ன, இந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இதை இம்ப்ரூவ் பண்ணணுங்கக்கூடிய கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து அது கொடுத்துரும். ஓகேவா? ஸோ உங்களோட மார்க் வந்து 120க்கு ஒரு 70 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த 70 மார்க்கு எப்படி, அந்த நெகட்டிவ்ல எவ்வளோ விட்டீங்க எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். இப்போ நீங்கள் தப்பான கொஷின்ஸ், நீங்கள் கரெக்டாக போட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும். ஸோ கீழேயே பார்த்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சொல்யூஷனை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். அது தமிழ்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ தமிழ் மீடியம் தமிழில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சொல்யூஷனுமே தமிழில் ஓப்பன் ஆகும். இங்கிலீஷில் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். இல்லை நான் ஒரு கொஷின் இங்கிலீஷில் பார்க்கணும் மேம், ஏன்னா சில பேர் 2 விதமாக படிப்பாங்க. மேக்ஸ், ரீசனிங் இங்கிலீஷில் படித்தாதான் புரியும்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ், அந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே தமிழில் படிச்சிருப்பாங்க. ஸோ அப்போவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட்டான லாங்குவேஜ். நீங்கள் எக்ஸாம்லையும் அதே தான். நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எழுத போகும்போது இப்போ தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு கொஷின் தமிழில் புரியலை, அதை இங்கிலீஷில் பார்த்தா நான் புரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிங்கன்னா எக்ஸாம்லையும் அந்த இடத்துல உங்களுக்கு லாங்குவேஜ் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி தமிழில் உள்ள கொஷினை நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். ஓகே? ஸோ அதே மாதிரி ரியல் எக்ஸாமில் எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் டெஸ்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், 1.5 மணி நேரம் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். அப்படியே உட்காந்து இதில் இருக்க எல்லா டெஸ்ட்டையும் 700 டெஸ்ட் இருக்குது. ஸோ 700 டெஸ்ட்டுங்கும் போது டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டால் கூட உங்களுக்கு டைம் இருக்குது. இன்னும் எக்ஸாமுக்கு இப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இப்போ தான் அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டைம் இருக்குது. டெய்லி ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டோ இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட்டோ இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க. ஒரு நாள் நான் வந்து செக்ஷனல் டெஸ்ட் போட போறேன், ஒரு நாள் சாப்டர் டெஸ்ட் போட போறேன், 2 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டுருவேன், அதை உட்காந்து ஒரு 3 மணி நேரம் அனலைஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு டெய்லி டெஸ்ட் போட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சூப்பரா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறதை நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தமிழ்லையும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் ப்ளஸ்ஸே அதுதான், நீங்கள் தமிழ்லேயே அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லேயே அட்டன் பண்ணிக்கலாம். ரியல் எக்ஸாமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டெஸ்ட் இருக்கும். அது மாதிரி முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உட்காந்து டெஸ்ட் போடும்போது எப்படி ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து டெஸ்ட் போடுவோமோ அதே மாதிரி உட்காந்து போடணும். பக்கத்தில் ஒரு ஸ்நாக்ஸை வச்சுட்டோ, ஸோ பக்கத்தில் ஏதாவது ஒரு
அப்படி தானே பண்ணுவோம். ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டே அப்படி உட்காந்து டெஸ்ட் போடக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் இருக்காங்க. டெஸ்ட் போட்டுட்டே இருக்கும்போது அதை பாஸ் பண்ணி வச்சுருவாங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு வேறு ஏதாவது வேலை இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்ப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. 1.5 மணி நேரம் டெஸ்ட் அப்படின்னா சைடில் டைமர் ஓடிட்டு இருக்கும். அந்த 1.5 மணி நேரம் ஃபுல்லாக உட்காந்து டெஸ்ட் போடணும். அது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வீட்டில் இருக்கக்கூடாது. மார்னிங்கோ இல்லை நைட்டோ எந்த டைம் நமக்கு கரெக்டாக இருக்குமோ, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குமோ அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ நல்ல இது. ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் டீம் வந்து ரெடி பண்ணாங்க. ஏன்னா லாஸ்ட் மந்தே இந்த டெஸ்ட்டை லான்ச் பண்ணியிருக்கலாம். அப்போ வெறும் இங்கிலீஷ் கொஸ்டின் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. தமிழில் அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால் தமிழ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் டெஸ்ட் பேட்ச் வந்து ஹோல்ட் பண்ணியே வச்சிருந்தேன். ஸோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாமே நீட்டாக அப்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட் பேட்ச்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே மெசேஜ் வந்துடும், இன்னைக்கு புதுசாக ஒரு டெஸ்ட் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதாவது இந்த 700 டெஸ்ட் இப்போ அப்படியே தான் இருக்கு. அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் ஆட் பண்ணாங்கன்னா அதுக்கான மெசேஜஸும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு இதை வந்து நீட்டாக படிச்சுக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் இல்லாமல் அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் நீட்டாக படிச்சுக்கலாம், சூப்பராக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக படிங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நம்மளோட டீமுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது புரிஞ்சிருச்சா? கடைசி சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ சொல்யூஷன் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். தமிழில் சொல்யூஷன் புரியல அப்படின்னா இங்கே வியூ இன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்லையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த ஆன்சரை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆப்பில் இருந்து ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுமே வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு ரிப்ளை, ஐ வாண்ட் டு ஜாயின் என்னது ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான பேட்ச் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பா லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி கூடவே சேர்ந்து நீங்க படிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும், டெஸ்ட் அனலைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7806854288. ஸோ யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ டீம்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 9043379345 எனக்கு ஆர்பிஎஃப் டெஸ்ட் பேட்ச் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸ், எப்படி அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிடுவாங்க. ஓகே? ஸோ இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இது வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும். அதை நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கனாலும் எப்படி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், லேப்டாப்பில் எப்படி டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா கைடன்ஸுமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு போட்டுட்டு உங்களோட ஸ்கோரை வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்புனீங்க அப்படின்னா எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, இன்னும் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா இதுவுமே உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுவேன். இல்லை நம்மளோட லைவ் கிளாஸ்லனாலும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ கரெக்டாக இது பண்ணுங்க. நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆப்பில் போய் ஜாயின் பண்ணும்போது அங்கே வந்து அமௌண்ட் வந்து 499 இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் டீமுக்கு மெசேஜ் அனுப்புங்க. அவங்க வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு ஆர்பிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஆப்பில் ஆர்பிஎஃப் செலெக்ஷன் பேட்சுக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆர்பிஎஃப் செலெக்ஷன் பேட்சுக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து ரெக்கார்டட் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி லைவ் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. இதுக்கான ஸ்டடி பிளானும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஓகேவா? இன்னும் நான் வந்து ஆர்பிஎஃப் எக்ஸாம் பத்தின நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இன்னும் என் கையில சிலபஸ் இல்லை, எதுவுமே இல்லை, படிக்கிறதுக்கு மெட்டீரியல் இல்லை, ஒரு கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல, ஆன்லைனில் தான் நான் கிளாஸ் தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம டீமுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட்டும் நம்ம ஆப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு 1700 கிட்ட இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு. நீங்கள் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 1499 நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களை பேக் அண்ட் வழியாக நம்ம டீம்ல இருந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருவாங்க. வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ எப்படி கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கணும், எப்படி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும், வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவாங்க. நீங்கள் கரெக்டாக உட்காந்து டெய்லி படிச்சிங்கனாலே போதுமானது. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரெண்டுமே சொல்லிட்டேன். எந்த ஃபீஸுமே நீங்கள் ஆப்பில் பே பண்ணாதீங்க. ஆப்பில் இருக்கிறத விட நீங்கள் டேரெக்டாக நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸோட ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ டீமில் இருந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours வெயிட் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு மார்னிங் பே பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும். எப்போவுமே ஒரு 4 hours டைமாக இருக்கும். மேக்ஸிமமாக போச்சு அப்படின்னா ஒரு 12 hours வரைக்கும் நீங்கள் டைம் எடுக்கும் பேக் அண்ட் ஆக்சஸ்க்கு. ஓகேவா? ஸோ ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1499 நீங்கள் வந்து பே பண்ணணும். நம்ம டீமில் இருந்து உங்களுக்கு ஜிபே நம்பர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜிபே நம்பரோ அக்கௌண்ட் நம்பரோ இல்லை ஃபோன்பே நம்பரோ நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் 1499 பே பண்ணிடுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ 499 நம்ம ஆப்பில் இருக்கா, ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்சுக்கு வந்து 299 பே பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஏன்னா ஆப்பில் இருக்கிறத விட உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டேரெக்டாக ஜிபே பண்ணும்போது. ஓகேவா? ஸோ நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 to 4 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸுக்கு பே பண்ணியிருந்தீங்கன்னா கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட் பேட்சுக்கு பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது போகையும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன். எப்படி டெஸ்ட் போடணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக வெறும் 700 டெஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. 700 டெஸ்ட்டே அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் போட்டால் கூட 700 டெஸ்ட் போடுறதுக்கு 700 டேஸ் வேணும். ஆனால் இன்னுமே டீம் வந்து பேக் எண்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம். ப்ளே ஸ்டோரில் போய் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லா லிங்க்குமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டீமோட வாட்ஸ்அப் நம்பரும் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே. ஸோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.